மரணத்தை வென்றா ஜிஎன் சாய்பாபா என்ற டெல்லி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர். அப்புறம் இவர் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டாகவும் சரி, பழங்குடி மக்களுக்கான போராடுறவராக இருக்கார். இவர் வந்து ஒரு 5 வருஷம் யூஏபி என்ற சட்டத்தின் அடிப்படையில் ஜெயிலில் வைக்கிறாங்க, ஒரு பிளாக் லா மூலமாக. ஸோ அவரோட அனுபவங்களும் சரி, அவங்களோட கூட அந்த தோழர்களோட நினைவு குறிப்புகள் மாதிரி இந்த புக்கு இருக்கும். இதன் மூலமாக ஒரு 90% உடல் ஊனமுற்றவர் வந்து எப்படி வந்து மக்களுக்காண்டி போராடினார ஒரு எழுச்சி மிக்க புக்காக அந்த புக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நூல் பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு. அது தோழர் சாய்பாபா இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு அஞ்சலிக்காகவும் மற்றவர்களுக்காகவும் செலுத்தப்பட்ட கட்டுரைகளினுடைய தொகுப்பாக வெளிவந்திருக்கு. அதை நாங்கள் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறோம். அந்த கட்டுரைகளை படிச்சீங்க அப்படின்னாக்கா, ஒரு அரசு இயந்திரம் எந்த அளவுக்கு 90% ஊனமான தோழரை எந்த அளவுக்கு அவங்க கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க, அவரை எந்த குற்றம் செஞ்சாருன்னே அவங்களால நிரூபிக்க முடியாத சூழ்நிலையிலையும் ஒரு 10 ஆண்டுகள் அவரை சிறையில் வச்சு எந்த அளவுக்கு அவரை வந்து மனிதத்தன்மையற்ற முறையில் கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து நமக்கு மிகப்பெரிய, அதாவது போராடும் சக்திகளுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் அவர் வந்து எந்த அளவுக்கு மன உறுதியோட இருந்திருக்கிறாரு சிறையில் அப்படிங்கிறத நம்ம படிக்கும்போது போராட்ட குணமுள்ள ஒவ்வொருத்தருக்குமே அது மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.